சற்றுமுன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. ஸ்டாலின் கதையை முடித்த ஆளுநர் RN ரவி அவர்கள் 48 நாட்களில் ஸ்டாலின் அவர்கள் தன்னிடம் ராஜினாமா கடிதத்தை கொடுப்பது உறுதிதான் என்று தனியார் நிகழ்ச்சி ஒன்றில் பேசியதால் ஆளுநர் RN ரவி அவர்களுக்கு எதிராக பலரும் திமுகவின் ஆதரவாளர்கள் கண்டனத்தை தெரிவித்து வருகிறார்கள். அப்படி என்ன ஆளுநர் RN ரவி அவர்கள் தெரிவித்தார் என்பதை இந்த வீடியோவில் நாம் முழுமையாக பார்க்க போகிறோம். வீடியோவை மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். 2026 சட்டசபை தேர்தல் நடைபெறுவதற்கு இன்னும் 50 நாட்கள் மட்டும்தான் உள்ளது. ஸ்டாலின் அவர்களது ஆட்சி தமிழக மக்கள் நன்றாக புரிந்து கொண்டார்கள். தமிழ்நாடு மக்களின் வாழ்வாதாரமும் எதிர்காலமும் இனி 5 ஆண்டுகளில் இதே நிலைமையில் இருக்க வேண்டுமா அல்லது மாற்றத்தை எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கின்ற தமிழக மக்கள் விழிப்புடன் செயல்பட வேண்டும் என்றால் தற்பொழுது ஆட்சி அதிகாரத்திற்கு வருவதற்கு முன்பாக தேர்தல் ஆணைய அதிகாரிகளது விதிமுறைகளுக்கு உட்பட்டு தேர்தல் நடைமுறைப்படுத்துவதற்கான தேதி அறிவிக்கப்பட்ட பிறகு தன்னிடம் ஸ்டாலின் அவர்கள் ராஜினாமா கொடுப்பார். அதுதான் அவரது முதல்வருக்கான கடைசி நாள். மேலும் ஸ்டாலின் அவர்களது வாழ்க்கையில் இனி முதல்வராக பொறுப்பேற்க முடியாத அளவிற்கு தமிழக மக்கள் மாற்றத்தை தமிழ்நாட்டில் கொண்டு வருவார்களா என்ற கேள்வியை பேசியதுதான் தற்பொழுது ஸ்டாலின் அரசியல் வாழ்க்கையவே கதையை முடித்துவிட்டார் ஆளுநர் என்ற பல தகவல்களும் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. நிச்சயம் ஸ்டாலின் அவர்களுக்கு நிச்சயமாக எடப்பாடியை விட ஆளுநர் தான் எதிர்க்கட்சியாக செயல்படுகிறார். இதற்கு காரணம் என்னவென்று தெரியுமா? ஆளுநரது பதவிக்காலம் முடிந்து சுமார் 1.5 வருடங்கள் ஆகிவிட்டது. ஆனாலும் தற்பொழுது வரை ஆளுநராக RN ரவி அவர்கள்தான் பதவியின் இருக்கிறார். இதற்கு காரணம் என்ன தெரியுமா? ஸ்டாலினின் ராஜினாமா கடிதத்தை பெறாமல் என்னை பதவியிலிருந்து மாற்றி விடாதீர்கள், எனக்கு சம்பளமே வேண்டாம் என்பதற்கேற்ப மத்திய அரசிடம் கடிதங்களை கொடுத்துள்ளார். இதன் காரணமாகவே தான் தற்பொழுது வரை தமிழ்நாட்டில் ஆளுநராக RN ரவி அவர்கள் செயல்பட்டு வருகிறார். இந்த தேர்தலில் ஸ்டாலின் அவர்கள் தோல்வியடைந்தாலே மிகப்பெரிய சந்தோஷம் அடைவது எதிர்க்கட்சியை விட ஆளுநர் RN ரவி அவர்கள்தான் என்ற தகவலும் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. சனாதானத்தை பற்றி ஆளுநர் அவர்கள் பேசியது ஒட்டுமொத்தமாக சமூக வலைதளங்களில் வைரலாக பரவியதும் குறிப்பிடத்தக்கது.